ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டிவிஎஸில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குன்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ அவங்களோட நேம் கொடுத்துருக்காங்க டெல்ஃபி. டிவிஎஸ் டெக்னாலஜியில் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளான்ட் 3ல் வாண்டட் இருக்குது. ஸோ அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க. சிப்காட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரகடம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது அப்படின்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ட்ரெயினி தான் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா இல்லை பிஇ கேண்டிடேட்டாக இருக்கீங்களா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரிபிள்இ அப்ளை பண்ணிக்கலாம். இசிஇ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில் நோட் எல்லாமே கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இஐமே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிகிரி கேண்டிடேட்ஸ்க்கும் வாய்ப்பு இருக்குது. டிகிரியில் நீங்கள் பிஏ அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. பிஏ பிஎஸ்சியில் என்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றது வரைக்குமே சொல்லியிருக்காங்க. மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ இது நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18லேருந்து 26 வயது வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. சரியா? எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் அப்ளை பண்ணணுமா? ஃப்ரெஷர்ஸ் போத் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 பேருக்குமே வந்துட்டு உங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேல்ரி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் நோட்டுமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன சேல்ரி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் டிப்ளமோ அப்படி இல்லைன்னா பிஏ பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன சேல்ரி வழங்கப்படும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஇ முடிச்சிருக்கீங்க, ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன சேல்ரி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ பிஏ பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க, பட் ஆனால் நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்ன சேல்ரி வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணி நான் இது முடிச்சிருக்கேன் எனக்கு என்ன அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு எதுவுமே நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. கிளியர் கட் டீட்டெயில் நோட் கொடுத்துட்டாங்க. அட்டண்டன்ஸ் அலவன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க சைடில் பெனிஃபிட்ஸ், உணவு வசதி வழங்கப்படும். பெண்களுக்கு தனி போக்குவரத்து வசதி, ட்ராவலிங்குமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இஎஸ்ஐ இருக்குது, பிஎஃப் இருக்குது, போனஸ் இருக்குது. ஸோ அவங்க சைடில் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. லீவ் என்கேஷ்மெண்ட்டுமே இருக்குது. நீங்கள் லீவ் போடாமல் இருந்தீங்க, சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு பேமெண்ட் இருக்குது. இன்டர்வியூ டேட்டு நாளைக்கு 24ஆம் தேதி 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நடக்குது. ஜாப் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில், இன்டர்வியூ வந்து விழுப்புரமில் நடக்குது. இன்கேஸ் உங்களால் இன்டர்வியூ போக முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெஸ்யூம் வந்துட்டு கம்பெனியில் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இண்டஸ்ட்ரீஸ் ஜாப்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ், நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஜாப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.